இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து நிக்கோலஸ் கேஜ் நடித்த த அன்பியரபிள் வெயிட் ஆஃப் மாசிவ் டேலண்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருனாலுமே நம்ப முடியாத ஒரு பயங்கரமான திறமை கொண்ட படத்தை பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணும் பையனும் வந்து காமிச்சிட்ருக்காங்க. அவங்க என்னென்னா வந்து டிவியில் வந்து நிக்கோலஸ் கேஜோட படத்தை வந்து பார்த்துட்ருக்காங்க ரசித்து. நிக்கோலஸ் கேஜ் நடித்த கானேடுங்கிற படத்தை வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா வந்து 2 பேர் வந்து உள்ளே வரானுங்க. உள்ளே வந்து இந்த பொண்ணை கடத்துறதுக்காக வந்து அடித்து போட்டுடுறானுங்க. பொண்ணை அடித்து போட்டு வந்து கடத்திட்டு போகிறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதியோட ஒரு முக்கியமான பொண்ணு. அப்புறம் நம்ம கதையில் பார்க்கலாம். நிக்கோலஸ் கேஜ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வராரு. நிக்கோலஸ் கேஜோட கேரக்டர் வந்து இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, நிக்கோலஸ் கேஜ் வந்து ஆக்டரு. இந்த படத்துலேயும் வந்து ஆக்டரு. ஆனால் இவரோட பேர் வந்திங்கன்னா நிக் கேஜ்னு வந்து கூப்பிடுவாங்க இந்த படத்தில். இவர் வந்து டேரக்டரோட அடுத்த படத்துக்காக பேசுகிறதுக்காக வந்து ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. அடுத்த படம் வந்து உங்களோட தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஆக்ஷனான படம் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாங்க. நீ வந்து என்னை வச்சு எடுத்திங்கன்னா ஒரு ஆக்ஷனான படம் தான் எடுக்கணும் வந்து டேரக்டர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. டேரக்டர் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து தன்னோட ஆக்டிங் வந்து வெளிப்படுத்திகிட்ருக்காரு. நான் அந்த மாதிரி தான் வந்து நடிப்பேன், என்னோடய டைலாக்கை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் டைலாக்லாம் சொல்லிகிட்ருக்காரு. படத்தில் வரதை சொல்லி பயங்கரமாக வந்து ஆக்ரோஷமாக வந்து பேசிகிட்ருக்காரு அந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஆட்டமே. அப்புறம் இவர் பேசுகிறத பார்த்து அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் வந்து ஆச்சரியப்படுறாங்க. எல்லாருமே இவரே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் தான்டா நிக்கோலஸ் கேஜுங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு அந்த டேரக்டருக்கு. டேரக்டரும் ஷாக்காகி கண்டிப்பாக அவங்களோட தான் படம் பண்ணுவேன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸையும் வந்து படத்தில் வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு டேரக்டர். அப்புறம் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் இருக்க அவங்க பிள்ளையும் அப்புறம் அவங்க ஒய்ஃபையும் வந்து பார்க்குறாரு. பார்த்து வந்து என்ன கேஜ் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னே ஆமாம் நான் வந்து ஒரு ட்ரிப் போகலான்ட்ருக்கேன். அது ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பு, அதனால் ஒரு வெளியூருக்கு போகலான்ட்ருக்கேன். போயிட்டு வர கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நிக்கோலஸ் கேஜ். ஃபுல்லாக ஊராக போயிட்டுருக்க, ஃபேமிலியை கவனிக்கிறதுக்கு உனக்கு டைமே கிடைக்கலையா அப்படின்னு வந்து அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. சரி இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்துடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்லிடுறாரு, இல்லை நான் வந்து என் வேலையில் வந்து ரிட்டையர் ஆகிடலான்ட்ருக்கேன் அப்படின்னு நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாரு 2 பேர்த்துக்கிட்டையும். நான் வேலையை விட்டுறலாம்னு நினைக்கிறேன், ஆக்டிங்லேருந்து நான் நிற்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு 2 பேர்த்துக்கிட்டையும். ஒரு ஃப்ரெண்டோட வந்து மசாஜ் பார்லரில் வந்து இருக்கார். மசாஜ் பார்லரில் மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவர் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, எதோ பண்ணுறா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு, வேலையை விட்டேன்னா உனக்கு வேறு வேலை எந்த வேலையுமே கிடைக்காது, நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் இந்த கரியராட்டம் வேறு எந்த கரியரும் வராருன்னு சொல்கிறாரு. சரி யோசிச்சு பார்க்குறேன்னு சொல்லி வந்துருச்சு கிளம்புறாரு நிக்கோலஸ் கேஜ். அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து கார்லேருந்து வீட்டுக்கு வராரு. வீட்டில் வந்து என்ன ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி. அந்த பர்த்டே வந்து கொண்டாடுறதுக்காக தான் வந்திருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு லாட்ஜ் வந்து புக் பண்ணுறாரு. அந்த லாட்ஜ் புக் பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்திருக்காரு. லாட்ஜுக்கு வெளியில் ஃபோன் பேசின மாதிரி வந்து உட்காந்துட்ருக்காரு. நமக்கு ஒரு ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணிடுன்ட்டு அவங்க சொன்ன மாதிரி வந்து ஃப்ளைட்டை புக் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஃப்ளைட்டில் வந்து உட்காந்துட்ருக்கும்போது வந்து அங்கே இருக்க நியூஸ் வந்து சேனலை வந்து பார்த்துட்ருக்காரு. நியூஸ் சேனலில் வந்து அந்த காணாமல் போன பொண்ணை போய் நியூஸில் போட்டுட்ருக்காங்க. யாரோ அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க, கிட்னாப் பண்ணிட்டாங்கன்ட்டு. அதனால் வந்து நம்ம அரசியல்வாதியும் பயங்கர கடுப்பில் இருக்காங்கன்னு வந்து நியூஸ் ஓடிட்டுருக்கு. இவங்க வந்து சேனல் வந்து மாற்றுறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் இவர் ப்ளே பண்ண படத்தையும் வந்து அவர் பார்த்துட்ருக்காரு டிவியில். அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து மலார்கா ஸ்பெயினில் போய் லேண்ட் ஆகுறாரு. லேண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அங்கே ஏர்போர்ட்லேருந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வராரு. இந்த ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பொண்ணா இப்போ அந்த அரசியல்வாதியை பொண்ணையும் கடத்திருக்க வீட்டுக்கு தான் வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. நிக்கோலஸ் கேஜ் வந்து அவங்க வீட்டுக்கு தான் வந்து போக போகிறாங்க. அதனால் வந்து வேறு யாருமே வரல. நிக் கேஜா அப்படின்றது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த போலீஸ்காரன் அசிஸ்டண்ட்லேருந்து போலீஸ்காரங்க மட்டும் எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு, ஒரு ஆக்டர் மேலேயே நம்ம இப்போ பக்கம் அமுத்த போகிறோம் அப்படின்ட்டு வந்து கேட்குறான். கேட்டவொன்னே வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க, ஆமாம் இவன் மேலே தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது, இவனை விட்டோன்னா வந்து நமக்கு வேறு ஆளுங்க யாருமே கிடைக்க மாட்டாங்க அந்த வீட்டுக்குள்ளே போகிறக்க. அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னா இவன் மேலே தான் பக்கை ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படின்னா தான் அவன் என்ன பேசுகிறான், அவன் எங்கே கடத்தி வச்சுருக்கான் எல்லாம் தெரியும்னு வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்கிறாங்க. இல்லை பண்ணாதீங்க, நம்ம அந்த மிஷினை வந்து அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் சொல்கிறத வந்து செய்ய அப்படின்ட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரை வந்து சொல்கிறாங்க. நான் சொல்கிறத செய்டா அப்படின்ட்டு அந்த அசிஸ்டண்ட்டை சொல்கிறாங்க. அவரை சொன்ன மாதிரி வந்து நிக்கோலஸ் கேஜை வந்து மீட் பண்ணுறாங்க. நிக் கேஜ் உங்களை இங்கே பார்த்து ரொம்ப சந்தோஷம், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே நைஸாக அந்த பக்கம் வந்து அவங்க பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க.
செல்ஃபி எடுக்கிற மாதிரி காமிச்சு பார்க்க ஃபிக்ஸ் பண்ணோன்னே சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக் கேஜ் வந்து கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் வந்து ரொம்ப தேங்க்யூன்னு சொல்கிறாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர். அவன் சட்டைக்கு பின்னாடி வந்து அந்த பக்கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆடியோ கேட்குற மாதிரி. இந்த ப்ளூ கோட் போட்டிருக்கவன் வந்து அவர் இல்லை, இவன் தான் வந்து அந்த அரசியல்வாதி பொண்ணை வந்து கடத்தி வச்சுருக்கான். நிக்கோலஸ் கேஜை வந்து பிக்கப் பண்ணுறக்கான் வந்து போட்டில் வந்திருக்கான் அவங்க ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறக்க. நிக்கோலஸ் கேஜ் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து ஓகே பண்ணுமா வந்து கேட்டுட்ருக்காங்கப்பா. என்கிட்ட வர ஸ்கிரிப்ட் வேறு கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணலாம் வந்து கேட்டுட்ருக்காரு. அந்த ஸ்கிரிப்ட் வந்து மாசாக இருந்ததுன்னா வந்து ஓகே சொல்லிடுறேன் வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாரு. நமக்கு டைலாக்லாம் வந்து ஆக்ஷன் சீன்லாம் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு வந்து நிக்கோலஸ் கேஜ் சொல்கிறாரு. அப்படின்னா தான் நான் வந்து ஓகே சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் அவரும் கேட்டு அது ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே வாசிக்க சொல்லிட்டு சரி நான் ஓகே பண்ணிடுறேன்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து சரி ஓகே பண்ணிட்டேன்னா சரி நான் வந்து உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லி வந்து காலை கட் பண்ணுறாரு. இந்த வில்லனுக்கு வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து ரொம்பவே பிடிக்கும், ஒய்ஃபுக்கு வந்து பிடிக்கும். அதனால் ஒய்ஃப் வந்து சொல்கிறா, நீ வந்து நான் படம் எடுக்க போகிறேன்னு வந்து நிக்கோலஸ் கேஜ் கிட்ட வந்து சொல்லு, உன்னோட படத்தோட கதையை வந்து அவர்கிட்ட சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ணு, அவர் ஒத்துப்பாருன்னு வந்து அவரோட ஒய்ஃப் வந்து வில்லங்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கா. நீ வந்து சூப்பராகவே எடுப்ப கதை, அந்த கதை எல்லாத்தையுமே நீ எக்ஸ்பிளைன் பண்ணனா வந்து உன் கதை வந்து ஓகே பண்ணிடுவார் அவருக்கு உன் கதை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பு அப்படிங்கிறாரு. அவரை போய் மீட் பண்ணு, அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு பாரு படுத்துட்டு, அவர்கிட்ட போய் மீட் பண்ணி கதையை பற்றி சொல்லி டிஸ்கஸ் பண்ணு, அப்புறம் அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேளுங்க. இல்லை அவர் இப்போ தானே வந்திருக்காரு, நான் எப்படி வந்தோடனே ஏதாவது கேள்வி கேட்க முடியும்னு வந்து அந்த பிள்ளை சொல்கிறான். நான் அவரோட மிகப்பெரிய ஃபேனு, அவரே நினச்சி பார்க்க முடியாத மிகப்பெரிய ஃபேனு, ஆனால் அவர்கிட்ட பேசுகிறக்கு எனக்கு வந்து தயக்கமாக இருக்குது, போக போக பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பிள்ளை நிக்கோலஸ் கேஜ் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு நான் உங்களோட பயங்கரமான ஃபேனுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. உங்கள் படம் எல்லாமே நான் பார்த்துருக்கேன், தீவிரமான ஃபேனுன்னு சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாரு, இல்லை நான் வந்து படத்தில் நடிக்கிறது வந்து நிப்பாட்ட போகிறேன், ரிட்டையர் ஆக போகிறேன் வந்து சொல்கிறாரு. அப்புறம் ஒய்ஃப் வந்து எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்தில் உட்காந்தவன்கிட்ட. அப்புறம் இந்த வில்லனை வந்து அவன் ஒய்ஃபை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கான் நிக்கோலஸ் கேஜ் கிட்ட. இல்லை நீங்கள் அப்படிலாம் நிப்பாட்டக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டர், ஹாலிவுட்டுக்கு கிடச்ச சொத்தே நீங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கான் ஒய்ஃபு. ஆனால் வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து அது எதுவுமே கண்டுக்கல. பக்கத்தில் இருக்கவனும் வந்து வெல்ல முடியும்னு சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் வந்து நல்லா ஆக்டர், நீங்களும் அப்படி உடனே வந்து சினிமா விட்டு நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவனே, நான் இது வரைக்கும் நிறையா படம் நடிச்சிருக்கேன், எனக்கு வந்து படத்தில் நடிக்கிறதெல்லாம் ரொம்ப அசால்ட்டான மேட்டர்னு சொல்லிவிட்டு ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிறதுக்கு பதிலாக காலை வச்சு உள்ளேயே விழுந்துடுறாரு அவர் சன்கிளாஸை போட்டுக்கிட்டு. அப்புறம் வில்லன் வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே குதிச்சு ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு. ஹீரோவை காப்பாற்றிட்டு மேலே கொண்டு போகிறாரு. கொண்டு போயிட்டு அவரை வந்து பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாங்க. இவருக்கு வந்து ஜெட் லேக் ஆகிருக்கு. ஜெட்டில் வந்து ரொம்ப தூரத்தில் வந்து ட்ராவல் பண்ணனால தான் இந்த மாதிரி வந்து தலை சுற்றிக்குள்ளே விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் பெட்டில் வந்து படுக்க வச்சுட்டாங்க. அப்போ வில்லனோட ஒய்ஃப் வந்து வந்துடுறாங்க. என்ன நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு, பயங்கரமான சர்ப்ரைஸு, உங்களோட பயங்கரமான தீவிரமான ஃபேன் அவர் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு, கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நிக்கோலஸ் கேஜ் இல்லை என்னால் முடியாது, நான் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு பயங்கர மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இன்னொரு நாள் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கேட்கவே இல்லை, பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும், இப்படி சொன்னால் இப்படி, உங்களுக்காக தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகிறாங்க நிக்கோலஸ் கேஜை. நம்ம மெய்யழகன் படத்தில் வர கார்த்தி ஆட்டமே வந்து விடாமல் பேசிகிட்டு இருக்கான்ல, சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், சின்ன வயசுலேருந்து உங்கள் படம் பார்க்குறேன், நீங்கன்னா எனக்கு அவ்வளோ உசுரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் நடிச்சிருக்க ஒவ்வொரு கேரக்டருமே வந்து நான் வியந்து பார்த்துருக்கேன், அந்த எல்லா கேரக்டர்லையுமே நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு வந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரும் கிடையாது, நான் நடித்த பெரிய கேரக்டர்லேயே வந்து ரொம்ப மோசமான கேரக்டரும் வந்து நடிச்சிருக்கேன்னு வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் கடந்து தான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இனிமேல் படம் நடிக்க போகிறதில்ல அப்படி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. உடனே வந்து வில்லன் வண்டியை நிறுத்திட்டு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாரு. நிக்கோலஸ் கேஜ்னு பதறி, ஏன்ப்பா வண்டியை நிப்பாட்டின, நில்லுப்பா ஏன் ஓடுற அப்படின்ட்டு அவரும் பின்னாடியே வராரு. அவர் வந்து அந்த காட்டுக்குள்ளே இருக்க அந்த முக்கில் வந்து நின்றுறாரு வில்லன் வந்து நின்றுட்டு இவர் படத்தில் ஒரு டைலாக் வந்து சொல்கிறாரு, நம்மளை சுற்றி வந்து போலீஸு ரவுடிங்க எல்லாருமே சுழ்ந்துட்டாங்க, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான் நம்ம உசுறு போச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த படத்தில் வர டைலாக் சொல்கிறதுனால வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து அந்த டைலாக் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அவரும் அந்த கேரக்டருக்குள்ளே வந்து ஃபார்ம் ஆகுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர் வந்து அவருக்குள்ளேயே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவரும் வந்து பிள்ளைனோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் நீ கரெக்டாக தான் சொல்கிற, எல்லோரும் சூழ்ந்துட்டாங்க, போலீஸ் இந்த காடு ஃபுல்லாக சூழ்ந்துட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து வில்லன் கேட்டப்போ,
இதுதான் வந்து வீரர்களுக்கான தருணம். இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து வீரர்கள் சொல்கிற ஒரே டைலாக்கு, "வா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு வந்து, "இங்கேருந்து நம்ம இப்போ தப்பிக்க போகிறோம்" அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து, "நம்ம எதிர்நீச்சல் அடித்து இங்கேருந்து தப்பிக்க போகிறோம். யாருனாலையும் நம்மளை பிடிக்கவே முடியாதுன்னு" ஒரு படத்தில் வர வசனத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு வில்லங்கிட்ட. இந்த படத்தில் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த மலையிலேருந்து ஜம்ப் பண்ணுறாங்க. ஜம்ப் பண்ணி வந்து அவ்வளோ பெரிய ஆழமான கடலில் வந்து அவங்க குதிக்கிறாங்க. அந்த படத்தில் வர மாதிரியே வந்து செஞ்சனால வந்து அந்த வில்லனுக்குமே வந்து சீனை ரொம்ப பிடிச்சிருந்தது. தன்னோட பிடிச்ச ஹீரோவோட வந்து என்னாச்சும் ஸ்டண்ட்டை வந்து பண்ணுறான் அப்படின்ட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் அந்த வில்லன். ஒரு வீட்டில் உட்காந்து கேட்டுட்ருக்கான், "நீங்கள் எப்படி படத்துலேருந்து நீ நின்றுக்கலாம், படத்துலேருந்து நிற்கக்கூடாது" அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறான், "உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்கிறான். "உன் கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு" அப்படிங்கிறான். "என் கூட வந்து இப்படி சிரித்து பேசுகிறல அதான் எனக்கு பிடிச்சிருக்கு" அப்படிங்கிறான். வில்லன் வந்து கேட்குறான், "நீங்கள் வந்து படத்துலேருந்து நிப்பாட்டக்கூடாது" அப்படின்னு சொல்கிறான். "நீங்கள் வந்து நல்ல ஒரு சிறந்த நடிகர்" அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு, "உங்களையாட்டம் படங்கள்லாம் யாருனாலையும் எடுக்கவே முடியாது, நீங்கள் உண்மையாலுமே ஒரு லெஜண்டு" அப்படின்ட்டு அந்த வில்லன் சொல்லிகிட்ருக்கான். "நீங்கள் பார்த்த படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா அது என்ன படம்னு சொல்லுவீங்கன்னு" வந்து வில்லன் கேட்கும்போதும் ஹீரோ வந்து சொல்கிறாரு, "என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் நிறையா படம் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு பிடிச்ச படம்னு சொல்லணுன்னா வந்து பெக்கின்னு ஒரு டிவி ஷோஸை வந்து சொல்கிறாரு. எனக்கு இந்த படம்னா வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே. எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ்" அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து நம்ம வில்லன் வந்து சொல்கிறாரு, "எனக்கும் அதுதான் ஃபேவரட்டான மூவி" அப்படின்னு சொல்கிறாரு. "நம்ம 2 பேத்துக்குமே சிங்க் ஆகுதுல" அப்படின்ட்டு வில்லன் கேட்குறாரு. கேட்டுட்டு ஆமான்னு தலையாட்டுறாரு நிக்கோலஸ் கேஜ். அப்புறம் இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அவங்க. அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து பாருக்கு கூப்பிட்டு போகிறாரு. பாருக்கு கூப்பிட்டு வந்து ஃபுல்லாக பேசுகிறாரு. உங்களுக்கு நான் படத்தில் நடித்ததுலேயே வந்து ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் என்னன்னு கேட்குறாரு. நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்லிகிட்ருக்காரு. நிக்கோலஸ் கேஜ் வந்து பார்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறமா வந்து காரில் ஏற வந்தார். அப்போ வந்து இந்த போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. "நீ தான் எங்களுக்கு கிடச்சிருக்க ஒரே ஒரு யூஸு" அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு அந்த போலீஸ் மேடம். எதனாலன்னு பார்த்தோன்னா, அந்த வில்லன், "நீ கூட இருக்கவன் வந்து நல்லவன்னு நெனச்சிட்ருக்கியா? அவன் நல்லவனே கிடையாது, ஒரு வில்லன். அவன் தான் அந்த அரசியல்வாதி பொண்ணை வந்து கடத்தி வச்சுருக்கான்" அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. "நீ உன்னால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். நீ அவன் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அவன் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லணும். அவன் அந்த பொண்ணை வந்து எங்கே ஒளிச்சு வச்சுருக்கான்னு நீ சொல்லணும். ஏன்னா உனக்கு பதிலாக வேற ஒருத்தன் வர வேண்டியது. ஆனால் நீ தான் வந்திருக்க அவன் வீட்டுக்குள்ளே. உன்னைய வச்சு தான் அந்த காரியத்தை முடிக்கணும்" அப்படின்னு நிக்கோலஸ் கேஜ் கிட்ட வந்து கேட்க சொல்கிறாங்க. "அந்த மிஷினை மட்டும் சொல்லிட்டேன்னா வந்து நாங்களே உன்னை ஊருக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம்" அப்படின்னு வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாங்க. என்னால் இப்படி பண்ண முடியும். நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது. சும்மா ஒரு சினிமா நடிகன் தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுது, "நீ சினிமா நடிகனாக இருந்தாலும் நடி. அந்த படத்தில் வர மாதிரி இப்போ நீ ஒரு போலீஸ் கேரக்டரில் இருக்கேன்னு நினச்சிக்கோ. ஒரு போலீஸ் கேரக்டராக இருந்து அந்த வில்லனை எப்படி தோற்கடிக்கிற அப்படின்னு நினச்சி அந்த வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நீ இந்த கேரக்டராகவே மாறிடு. நான் அவங்ககிட்ட நல்லா நடி. நீ ஒரு நடிகனால அதனால தான் வந்து உன்னை யூஸ் பண்ணுறான்" அப்படின்னு வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நிக்கோலஸ் கேஜும் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து அதையும் ஒத்துக்கிறாங்க. அப்போ வில்லனோட வீட்டில் வந்து ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. நிக்கோலஸ் கேஜ் வந்திருக்கனால வந்து ஸ்பெஷலாகவே வைக்கிறாங்க. அப்போ வந்து போலீஸ்காரன் வந்து ஒரு சிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த சிப்பை வந்து நம்ம நிக்கோலஸ் கேஜ் வந்து கம்ப்யூட்டர்லேயும் அப்புறம் மானிட்டர்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போனா தான் அவங்க அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வந்து ஹேக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எடுக்க முடியும். அதனால் ஒரு மிஷினாக தான் இருக்குது. நிக்கோலஸ் கேஜ் வந்து பார்த்துட்ருக்காரு ஒரு பதட்டத்தோட. இந்த வில்லனுக்கு நம்மளை கண்டுபிடிச்சிருவானா? ஆனால் வில்லனுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு சேர்ந்துருக்குதான்னு. அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து அந்த பென்ட்ரைவ் சொருகிறதுக்காக வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க வில்லனோட வீட்டில் முக்கியமான டேட்டாபேஸ் பகுதியில். அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து அந்த சிப்பை வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணோம். அந்த சிப்பு எங்கே இருக்குன்னு வந்து தேடி வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கையில் ஏதோ ஒரு மயக்கமடைகிற க்ளூ வந்து தடவுறாரு. அந்த க்ளூவை தடவி வந்து உள்ளே இருக்கிறத போய் எடுத்தால் தான் வந்து அது எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த க்ளூவை தடவிட்டு வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் 2 விரல வந்து வழக்கம் போல் வேர்வை துடைக்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி தலையில் தடவிடுறாரு. தடவினால அந்த க்ளூவும் சேர்த்து அவர் தலைக்குள்ளே வந்து போயிடுது. போனனால வந்து மயக்கம் போட்டு கீழே நிலைமைக்கு வந்து வந்துட்டார். அவர் அப்படியே அவர் மயக்கம் வந்து தள்ளி வந்து கீழே போகிற நிலைமைக்கு ஆகிட்டார். அப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸரும் போலீஸ் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் எல்லாருமே வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. நிக்கோலஸ் கேஜ் வந்து என்ன பண்ணுறாங்கன்ட்டு வந்து அவங்க கேமரா மூலமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களும் வந்து, "ச்சே போச்சுடா, அவ்வளோதான்டா, முடிஞ்சுடா, நம்ம எல்லோரும் மாட்டோம்" அப்படின்னு வந்து சேடாக இருக்காங்க. அப்புறம் அது வில்லனோட அந்த ஆஃபீஸை தேடி வந்து அந்த செக்யூரிட்டி கார்டும் வந்து வந்துட்டான். அந்த செக்யூரிட்டி கார்டு ஏஜென்ட்டும் வந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இது அந்த டேட்டா ஆஃபீஸை சுற்றி பாதுகாக்கிறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க.
அதனால் வந்து யார்ரா இது ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி உள்ளே வந்து பார்க்குறான். அப்போ நிக்கோலஸ் கேஜ் வந்து மறையறதுக்கு வந்து இடம் கிடைக்கல. அவர் ஒரு மயங்கி தள்ளாடுற நிலமையில வந்து இருக்காரு. அவர் இந்த இடத்த விட்டு தப்பிக்க வந்து ஜன்னல் இருந்தது. அந்த ஜன்னல்லேருந்து வெளில குதிச்சு தப்பிச்சிடுறாரு இந்த இடத்த விட்டு. இவர் பெட்டில் படுத்துக்கிட்டு வந்து ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு வந்து அவங்ககிட்ட ஏதாவது விஷயத்த வந்து கறக்க முடியுமான்னு பாரு, அந்த வில்லங்கிட்ட போய் பேசி பழகு, அவன் ஏதாவது சொல்கிறானான்னு பாரு, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு வந்து ஹீரோக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அவரும் சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன்ட்டு வந்து கிளம்புறாரு வில்லனை பார்க்குறக்கு. ஒரு வில்லனை போய் பேசும்போது வில்லன் வந்து சொல்கிறான், நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான இடத்த வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் என் கூட கண்டிப்பாக வரணும்னு சொல்லிகிட்ருக்கான். நிக்கோலஸ் கேஜும் சரி ஃபைன் நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் கையில் இருக்க லிக்விட் வந்து கொடுக்குறாரு. இது ஏதோ புது ட்ரக்ஸு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவரும் அதை டேஸ்ட்டு பார்க்குறாரு நிக்கோலஸ் கேஜ். அப்புறம் 2 பேரும் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து ஒரு கிளம்புறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல போய் உக்காடுறாங்க எல்லாருமே கூடுற இடத்துல. அப்போ வந்து வில்லன் வந்து அவரோட ஃபோனை வந்து எட்டி பார்த்தாரு, யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்கன்ட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அதை மறைச்சிட்டாரு, இப்படிலாம் ஃபோன் எட்டி பார்க்கக்கூடாதுன்ட்டு. அப்புறம் வில்லன் வந்து சாரி தெரியாமல் பார்த்துட்டேன் அப்படி வந்து சொல்லிடுறாரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கொடுத்த அந்த ஆல்கஹால் ட்ரக் தந்ததுனால ஒரு மயக்கமாடுற நிலைமைக்கு வந்து போயிட்டார். அப்புறம் வில்லன் வந்து ஹீரோவோட படத்தில் வர மாதிரி அங்கே பாருங்க 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அந்த 2 பேரும் வந்து நம்மளே தான் கண்காணிச்சிட்ருக்காங்க. ஒருவேளை வந்து அவங்க போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், மஃப்டியில் வந்திருக்கலாம். நம்ம இந்த இடத்த விட்டு ஓடலாம் அப்படின்னு வந்து ஹீரோக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காரு. நம்ம இந்த இடத்த விட்டு ஓடி ஆகணும், இல்லாட்டி அடுத்து வந்து அவங்க நம்மளை வந்து அட்டாக் பண்ண வரலாம். திரும்பி நல்லா கவனிங்க, அவங்க நம்மளே தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு உள்ள வந்து சொல்கிறாரு. நான் வந்து 1 2 3ன்னு சொல்லுவேன். 1 2 3ன்னு சொல்கிறக்குள்ளேயும் நம்ம 2 பேருமே எந்திரிச்சு இந்த இடத்த விட்டு ஓடிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்லும்போது வந்து ஹீரோவுக்குமே வந்து டவுட் வருது. ஹீரோ வந்து பதட்டம் அடைஞ்சிட்டாரு. இவன் என்னடா உண்மையாக தான் சொல்கிறானா இல்லை டூப் போடுறானான்ட்டு. ஆனால் வில்லன் சொல்கிறது எல்லாமே வந்து இவர் படத்தில் வர சீக்வன்ஸ் தான். படத்தில் வர மாதிரியே வந்து வில்லன் வந்து சொல்லிகிட்ருக்கான். இதுக்கு வந்து அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணுவார், எப்படி ஓடுவார் அப்படின்னு பார்த்துட்டு வில்லன் வந்து ரசிக்கிறான் ஹீரோவை ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும். அப்புறம் ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு 1 2 3 கவுண்ட் டவுன் ஆரம்பி அப்படின்ட்டு இங்கேருந்து 2 பேருமே வந்து கிளம்புறாங்க ஓடி. வில்லனும் ஹீரோ வந்து ஓடி வந்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய தடுப்பு சுவர் இருக்குது. அந்த தடுப்பு சுவரை வந்து தாண்ட முடியாது. அப்படி தாண்டுறதா இருந்தால் ஒருத்தனால் மட்டும் தான் போக முடியும். இவர் படத்தில் வர மாதிரியே வந்து வில்லன் வந்து பண்ணிகிட்ருக்கான். அது ஒரு கற்பனையாக வந்து ஹீரோவோட பண்ணிகிட்ருக்கான். இவரோட என்னென்ன ஆக்டிங் பண்ணுவார்னு சொல்லி ரசிச்சிட்ருக்கான் வில்லன். அப்போ வந்து வில்லன் வந்து குமிஞ்சு என் மேலே ஏறி போங்க அந்த செவுத்தை தாண்டி அப்படின்னு சொல்கிறான் படத்தில் வர மாதிரி. நீங்கள் தாண்டி போங்க, என் உசுரே போனாலும் பரவாயில்ல, உங்களையும் நான் காப்பாற்றியே தருவேன்னு சொல்லி கீழே குமிகிறான். நிக்கோலஸ் கேஜ் வந்து உண்மையை தான் சொல்கிறியா, நான் ஏறட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக ஏறுங்க, இப்போ ஏறாட்டி அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் ஏறி ஆகணும்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் நிக்கோலஸ் கேஜ் ஒரு வழி இல்லாமல் ஏறிடுறாரு. பின்னாடி அந்த 2 பேரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற மாதிரி வந்து வில்லன் கற்பனை பண்ணிக்கிறாரு. அதனால் வந்து நம்ம ஹீரோ வந்து இவர் மேலே ஏறி அந்த செவுத்தை வந்து தாண்டுறாரு. செவுத்தை தாண்டி வந்து கை கொடுக்குறோமா அப்படின்னு வந்து கை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து கை கொடுக்குறாரு. ஆனால் வில்லன் வந்து கை கொடுக்காம இங்கேருந்து சாகிற மாதிரி வந்து சீன் வந்து க்ரியேட் பண்ணுறாரு. படத்தில் வர மாதிரி வந்து ஹீரோ வந்து தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை வந்து கையை விட்டு அப்படி ஃபீல் ஆகுமோ, அவன் தண்ணியில் குதிச்சிட்ட மாதிரி வந்து காட்டுறாங்க. காமிச்சிட்டு இவர் மட்டும் தப்பிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அந்த சீனை வந்து க்ரியேட் பண்ணுறாரு வில்லன். அதுக்கப்புறமா வந்து அந்த பின்னாடி பக்கமாக வராரு. ஏற்கனவே ஷார்ட் கட் இருக்குது, இந்த சுவரை தாண்டி இருக்க அவசியமே இல்லை. அவர் வந்து பின்னாடி வந்து எட்டி பார்ப்பார் ஹீரோவை. அவர் பின்னாடி வழியாக வந்து வில்லன் பார்த்து தனக்காக உண்மையாலுமே ஃபீல் பண்ணி அழுகிறாரான்னு நிக்கோலஸ் கேஜை வந்து ரசிக்கிறாரு. அவர் நிக்கோலஸ் கேஜ் வந்து என்ன பண்ணுறாரு, அழுகிறாரா என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்ருக்காரு. நிக்கோலஸ் கேஜும் பார்த்துட்டாரு. அடா பாவி, இங்கேயாடா ஒளிஞ்சிருக்க, இவ்வளோ நேரம் என்னைய கோமாளி ஆக்கிட்டியாடா அந்த மாதிரி பார்க்குறாரு. எப்புட்றா நீ அங்கேருந்து இங்கிட்டு வந்த அப்படின்னு பார்க்குறாரு. வில்லன் வந்து ரொம்ப நேரம் ரசிச்சிட்டு இருந்தார். இவரை பார்த்தது தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து வெளில வந்துட்டார். சார், நான் உங்களை ரசிக்கிறேன் சார், வேறு லெவலில் ரசிக்கிறேன் உங்களே அப்படின்ட்டு வந்து நம்ம வில்லன் வந்து சொல்கிறாரு. ஒவ்வொரு நிமிஷமும் ரசிக்கிறது வந்து அவர் மூஞ்சியிலே தெரியுது நல்லா. அப்புறம் வில்லனோட காரில் வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து ஓட்டுறாரு. நிக்கோலஸ் கேஜ் வந்து கார் ஓட்டி வந்து வில்லன் பார்த்ததே இல்லை. அவரோட ஃபேனாக வந்து கேட்குறாரு, சார் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த காரை ஓட்டணும், என் காரை ஓட்டணும்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் இல்லை 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 வேணாம், எனக்கு இப்போ தள்ளாடுற மாதிரி இருக்குது, நான் வேறு குடிச்சிருக்கு, அதனால் ஓட்ட முடியாதுங்கிறாரு. இல்லை நீங்கள் கண்டிப்பாக ஓட்டி ஆகணும்னு சொன்னதுக்கப்புறமா வந்து ஹீரோ ஏறி உட்காந்து ஓட்டி பின்னாடி இருக்கிற காரையும் மோதி
அவர் முன்னாடி இருக்க சைக்கிளையும் மோதி வந்து சும்மா அட்டகாசம் பண்ணுறாரு ஹீரோ. அதை பார்த்து வந்து ஃபேனாக இருக்க அந்த வில்லன் வந்து பயங்கரமாக அசந்து போயிடுறான். சார் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு வேறு லெவல் சார், எப்படி சார் இந்த மாதிரிலாம் ஓட்டுறீங்க, உங்களையும் பார்த்து தான் கற்றுக்கணும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே வந்து ஒரு ரியல் படத்தில் இருக்க மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணி காரை ஓட்டிகிட்ருக்காரு ஹீரோவும் சரி. அந்த வில்லனும் அதை ரசித்து பார்த்துட்ருக்கான். சூப்பர் சார் சூப்பர் சார்னு சொல்கிறாரு. கண்ணை இறுக்கி முடிக்கோ அப்போனா தான் பட்டையை கிளப்புவேன் நான் கார் சீனில் அப்படிங்கிறான். வில்ல வந்து அவர் ஓட்டுறத பார்த்து பயங்கரமாகவே ஷாக் ஆகிட்டார். அவர் சொன்ன மாதிரி வந்து கண்ணை இறுக்கி பொத்திக்கிட்டார். அவ்வளோதான், அடுத்து என்ன நடக்க போகிறதுலே தெரியாத மாதிரி பொத்திக்கிட்டார். அப்புறம் படத்தில் வர மாதிரி நிக்கோலஸ் கேஜ் வந்து வேறு லெவலில் வந்து கார் ஓட்டிகிட்டு இருந்தார். கார் ஓட்டிகிட்டு அப்புறம் அவங்க 2 பேருமே வந்து அவங்க வீட்டுக்கே கிளம்புறாங்க. ஹீரோ வந்து காரை விட்டு இறங்குறாரு. வில்லன் வந்து தூங்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு வந்து அவன் வில்லனோட வீட்டு கேரேஜ் ஒன்று இருக்குது. வீட்டுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு ரூமு பூட்டியே இருக்குது. அந்த ரூமை போய் பார்க்க போகிறாரு வில்லன் தூங்கிட்டு இருக்காருன்னு. ஆனால் வில்லன் வந்து உண்மையாலுமே தூங்கலை. ஹீரோ வந்து அந்த கேரேஜை திறக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளேயே வந்து அந்த கண்ணாடியில் வந்து பார்த்துட்றாரு. ஏன்னா அந்த டோரே ஃபுல்லாக வந்து சில்வரால் ஆனது. சில்வரால் ஆனதுனால ரெஃப்ளெக்ஷன் வந்து நல்லாவே தெரியும் பின்னாடி யார் நிற்கிறாங்கன்ட்டு. அப்புறம் வில்லனை பார்த்ததுக்கப்புறமா வந்து அவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து ரியாக்ஷன் வச்சுக்காரு ஹீரோ. வந்துட்டியா அந்த மாதிரி வந்து பார்க்குறாரு அந்த கண்ணாடியிலேயே. என்ன சார் என் கேரேஜில் வந்து நிற்கிறீங்க, ஏன் இதை பார்த்தே ஆகணுமான்னு சொல்லும் போதும் நிக்கோலஸ் கேஜ் வந்து தடுமாற்றத்தோடு தான் நிற்கிறாரு, ஒரு பயந்த மாதிரியே. அப்புறம் வாங்க காட்டுறேன் அப்படின்ட்டு வந்து திறக்கிறாரு இந்த வில்லன். ஹீரோ வந்து அந்த கேரேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்க்குறாரு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவரோட ஐட்டம் தான் இருக்குது. ஆனால் ஹீரோ பார்க்குற லுக் என்னென்னா, இங்கே அரசியல்வாதி பொண்ணு இது கட்டி போட்டிருக்கானா அந்த மாதிரி பார்க்குறாரு. அப்புறம் இவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து இவரே பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. ஏன்னா இவர் படத்தில் நடித்த எல்லா படத்தோட பொருளும் வந்து இந்த செட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு படத்தில் நடித்த ஒவ்வொரு பொருளும் சரி, கையில் கட்டின ஒவ்வொரு வாட்சும் சரி, யூஸ் பண்ண ஒவ்வொரு கண்ணும் சரி, எல்லாத்தையுமே வந்து இந்த கேரேஜுக்குள்ளே வந்து வச்சுருக்கான் அந்த வில்லன். அந்தளவுக்கு பயங்கர ஒரு அந்த அளவுக்கு பைத்தியமாக ஃபேனாக இருந்திருக்கான் நிக்கோலஸ் கேஜ் மேலே. அதை பார்த்து வந்து இவருக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுது, நம்ம மேலே இவ்வளோ வெறியாக இருந்திருக்கான்ட்டு. அப்புறம் இவர் வந்து போலீஸ் படத்தில் வச்சுருந்த அந்த கோல்டன் துப்பாக்கி வந்து வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரையாட்டம் ஒரு பொம்மையும் வந்து உள்ளே வச்சுருக்காரு. அதை பார்த்து வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து பயங்கரமாகவே ஷாக் ஆகுறாரு. எனக்கு இந்த துப்பாக்கி வேணும்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் தர முடியாது, இது என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு அப்படின்ட்டு வந்து வில்லன் சொல்கிறான். இதை மட்டும் நான் யாருக்குமே தரமாட்டேன், இதோட மதிப்பே வந்து கோடிக்கணக்கில் வரும், கோடிக்கணக்கில் நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன், அதனால் வந்து இந்த துப்பாக்கி மட்டும் நான் யாருக்குமே தரமாட்டேன். இங்கே இருக்க ஃபேவரெட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவரோட துப்பாக்கியும் அந்த பொம்மையும் மட்டும்தான், இது யாருக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அந்த வில்லன் சொல்கிறான். போலீஸ் ஆஃபீஸரை வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து பார்க்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, அவன் கேரேஜை பார்த்தாலும் அவன் வீட்டை சுற்றி பார்த்தாலும் ஏதாவது கிடச்சதா, அவங்ககிட்ட பேசினால என்ன கிடச்சதுன்னு கேட்குறாங்க. இல்லை அவங்ககிட்ட வந்து ஒன்றுமே கிடைக்கல, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அவன் கெட்டவன்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவன் தான். ஏன்னா அந்த கேரேஜ் ஃபுல்லாக வந்து என் பொருளை தான் வச்சுருக்கான்னு நிக்கோலஸ் கேஜ் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி வந்து அவன் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா செட்டப் பண்ண ஏமாத்துறதுக்காக வச்சுருக்கான் அப்படின்னு இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து நிக்கோலஸ் மண்டையை வந்து கிளவுறாங்க. நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறான், நான் ஆனால் என் கண்ணால் பார்த்து அதுதான் சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறேன். அந்த கேரேஜ் ஃபுல்லாக வந்து என்னோடய படத்தோட ஐட்டம் மட்டும் தான் இருக்குது ஃபுல்லாக. அந்த துப்பாக்கி, கோல்டன் துப்பாக்கி, என் பொம்மையே அங்கே உள்ளே செதுக்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே வந்து அவனோட ஃபேனாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு அவன் நல்லவன் கிடையாது, வேறு ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் பாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்னோடய மிகப்பெரிய ஃபேன் தான், இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நிக்கோலஸ் கேஜ் சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து இந்த விஷயத்தை வந்து நோண்ட ஆரம்பித்தேன்னா என்னோடய ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வராதான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து உன் ஃபேமிலிக்கு வந்து பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறேன்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் நேக்காகவே இரு, நீ மேலே அப்படி இருக்க மாதிரியே இரு, அவனை நம்ப வைன்னு சொல்கிறாங்க. உன் ஃபேமிலியை வந்து நாங்கள் எப்படியாவது காப்பாற்றிடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் தான் திரும்பி வில்லங்கிட்ட வந்து பேச வர்றாரு. அப்போ அந்த வில்லன் வந்து துப்பாக்கியை லோட் பண்ணிட்டான். துப்பாக்கியை லோட் பண்ணிட்டு உண்மையாக சொல்லு, நீ யார் அப்படின்னு சொல்கிறான். பொய் சொல்லாத, நீ யாருன்னு சொல்லி கேட்குறான். என்னப்பா ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு நிக்கோலஸ் கேட்குறான். ஏன்டா துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தாடா மரட்டு அப்படின்னு வந்து கேட்குறான். கேட்டோன்னே வந்து நீ சொல்லு, நீ அந்த போலீஸ் ஆஃபீஸரோட சேர்ந்தவன் தானே, இங்கே டிடெக்டிவ் தானே வந்த, இங்கே இருக்க பொண்ணை காப்பாற்ற தானே வந்திருக்க அப்படின்னு வந்து கேட்குறான். எந்த பொண்ணு, யாரை பற்றி பேசுகிற அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து ஒரு நிதானத்துக்கு வரான். அப்புறம் அவன் வானத்தில் இருக்க பறவையை வந்து சுடுறான். சுட்டதுக்கப்புறமா வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து காதை எடுத்துட்டார். அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து எல்லாத்தையுமே லக்கேஜெல்லாம் கட்டுறாரு. கட்டி வந்து அவர் கிளம்ப பார்க்குறாரு. அப்போ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்லிடுறாங்க,
நீ வந்து போலீஸ்க்காக வந்து உளவு பார்க்குறன்னு வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு வில்லனுக்கு. அதனால் நீ இங்கேருந்து எஸ் ஆயிரு. ஏன்னா உன்னை இதுக்கு மேலே எங்களால் வந்து காப்பாற்ற முடியாதுன்னு வந்து சொல்லிடுறாங்க போலீஸ் ஆஃபீஸர். நிக்கோலஸ் கேஜ் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இங்கேருந்து எஸ் ஆக பார்க்குறாங்க. அப்போ இவர் வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து வில்லன் வந்து நிற்கிறாரு. வில்லன் வந்து நின்று எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஏன்னா வந்து வில்லனுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு இவர் நம்மக்கிட்ட எதுவும் மறைக்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் இவர் தான் அந்த உளவாளின்ட்டு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. வெளில வந்து ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாரு. நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அந்த சர்ப்ரைஸை மட்டும் பாருங்கள், நீங்கள் இங்கேருந்து போகவே மாட்டீங்கன்ட்டு. உள்ளே கூட்டிகிட்டு போனால் அவங்க ஒய்ஃபும் அவங்களோட பிள்ளையும் வந்து இருக்காங்க. நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. நிக்கோலஸ் கேஜ் அப்படின்ட்டு வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. நீ தானே வர சொன்ன அப்படின்னு வந்து சொன்னதாக இவங்க சொன்னாங்க. மெசேஜ்லாம் போட்டிருந்தியே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் எங்கே வர சொன்னேன் அப்படின்ட்டு வந்து டவுட்டாக பார்க்குறாங்க நிக்கோலஸ் கேஜ். பார்த்தீங்களா, ஊர்லேருந்து உங்களோட ஒய்ஃபும் அப்புறம் உங்களோட பொண்ணும் வந்திருக்காங்க. உங்களை பார்க்காம நீங்கள் இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னே உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாம்மா, வர முடியாதுன்னு சொன்னாங்க, அதான் நாங்களே இங்கே வந்துட்டோம் அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஏன்டி அப்படி தானே அப்படின்னு அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆமாப்பா, என்னப்பா என்னாச்சு, ஏன் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிக்கோலஸ் கேஜ் வந்து ஷாக்கிங்காக வெறியோட பார்க்குறாங்க. இதுக்கு என் ஃபேமிலியை ஏன் உள்ளே கொண்டு வந்த, என்ன செய்கிறா இருந்தாலும் என்ன செய்யி, என் ஃபேமிலியை அதுக்குள்ளே இழுக்கிற அப்படின்ட்டு வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து டென்ஷனாக கேட்குறாங்க. கேட்டோன்னே வந்து நான் என்னங்க பண்ணுறது, நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியை வந்து உள்ளே இழுக்க வச்சிங்க. நீங்கள் இந்த விஷயத்துக்குள்ளே மட்டும் வராமல் இருந்திருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி நான் இழுத்துருக்கவே மாட்டேன்னு வந்து வில்லன் சொல்கிறான். சார் உண்மையாலுமே வந்து ஒரு கிரேட் ஆக்டர்னு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க நிக்கோலஸ் கேஜை பற்றி. இவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இவருக்காக நிறையா விஷயம் வந்து நான் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நிக்கோலஸ் கேஜை வந்து டென்ஷனாக பார்க்குறாரு. நிக்கோலஸ் கேஜ் வந்து சாப்பிட உட்கார வச்சிட்டாங்க. அப்போ அவங்க ஒய்ஃபும் பொண்ணுக்கிட்டே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாருமே கேள்விக்கு மேலே கேள்வியாக நிக்கோலஸ் கேஜை வந்து கேட்குறனால நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாங்க. இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு உங்கள் 2 பேத்துக்குமே தெரியாது. இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். தேவையில்லாமல் இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. வில்லனும் உட்காந்துட்ருக்கான். வில்லனுக்கு தெரியாமல் இன்டெரக்டாக வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ நான் தான் வர சொன்னேன்னு வந்து அப்படியே சமாளிக்கிறார் நிக்கோலஸ் கேஜ். நீங்கள் இங்கே ஏன் வந்தீங்க, அங்கேயே இருந்திருக்கலாம்ல, அதான் நான் வரேன்னு சொல்லி மெசேஜ் போட்டல, அப்புறம் எதுக்கு வந்தீங்கன்னு வந்து கேட்டுட்ருக்காரு. சரி, நடக்கிறதெல்லாம் நடந்துருச்சு, நம்ம சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் வில்லனோட மெயின் முதலாளி வந்து வந்திருக்கான். மெயின் முதலாளி வந்து என்ன சொல்கிறான், நிக்கோலஸ் கேஜ் வந்து வந்திருக்கான். நிக்கோலஸ் கேஜுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுடா. அந்த போலீஸ்காரனுக்கு கீழே தான் வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து வேலை செய்கிறான். அதனால் வந்து அவனை போட்டு தள்ளிடுறன்னு வந்து வில்லன்கிட்ட வந்து சொல்கிறான். வில்லனும் அவர் எப்படி போட்டு தள்ளுறது, அப்புறம் என்னோடய பெஸ்ட்டு ஃபேன் அப்படின்னு சொல்கிறான். அவர் என்னோடய ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு வந்து வில்லன் வந்து சொல்கிறான். ஃபேவரட் ஹீரோவாக இருந்தால் என்ன, நம்ம பிஸ்னஸ் பண்ணணுமா இல்லையா, இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தானா வந்து நம்மளால் பிஸ்னஸ் உருப்படியாக பண்ண முடியாது. அவனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு, அதனால் அவனை க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்கிறான். அப்புறம் வில்லன் வந்து பதட்டமாக பார்க்குறான். அப்புறம் இந்த மெயின் வில்லன் வந்து கேட்குறான், நீ இது போலீஸ்கிட்ட வந்து போட்டு தள்ளிட்டியாடா, போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு வந்து கேட்குறான். அந்த நிக்கோலஸ் கேஜ் இல்லாமல் நீயும் அவங்க கூட சேர்ந்து வந்து போலீஸ்கிட்ட வந்து உளவு பார்க்குறியா அப்படின்னு வந்து கேட்குறான். கேட்டோன்னே நான் வில்லன் சொல்கிறேன், இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே செய்கிறதில்ல, உனக்கு வந்து நான் ரொம்ப பயப்படுவேன், நம்ம வேலையை வந்து நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன், நான் அப்படி எந்த வேலையுமே செஞ்சதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போனா நான் உன்னை நம்பணுன்னா நீ ஃபஸ்ட்டு அவனை போய் போட்டு தள்ளிட்டு வாடா அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் நிக்கோலஸ் கேஜுக்கு வந்து போலீஸ்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு உன்னைய பற்றி, நம்ம தான் போலீஸ்காரங்க தான் வச்சு வச்சுருக்காங்கன்ட்டு. வில்ல வந்து பேசுகிறான். நீங்கள் வந்து எனக்கு எப்போதுமே ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலன்னு உள்ள சொல்கிறான். ஹீரோ வந்து அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ எவ்வளோ தான் என்கிட்ட வந்து நல்லவனா நடந்திருந்தாலும் நீ ஒரு வில்லன் தான். நீ ஒரு பொண்ணை வந்து கடத்தி வச்சுருக்க, அரசியல்வாதியோட பொண்ணை. அதனால் நீ வந்து வில்லன் தான். என்னோடய ஃபேவரட் ஹீரோவாக இருந்தாலும் நீ வில்லன் தான் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறாரு. நீயா நானான்னு பார்த்தா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு வந்து 2 பேருமே சொல்கிறாங்க. வில்ல வந்து நம்ம நிக்கோலஸ் கேஜை வந்து தனியாக ஒரு காட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் போட்டு தள்ளுறதுக்கு தான் போகிறாரு. அந்த போட்டு தள்ளுற மைண்ட் வந்து அவர்கிட்ட ஓடிட்டே இருக்குது. பாஸா இல்லை நம்ம ஹீரோவான்னு ஓடிக்கிட்டே இருக்குது. துப்பாக்கி வந்து நீட்டுறாரு. உங்களுக்கு போட்டு தள்ள போகிறேன், சாரி, நீங்கள் வந்து போலீஸோட விஷயத்துக்குள்ளே வந்து போயிருக்கக்கூடாது, என் விஷயத்தில் வந்து மூக்கு நுழைச்சிடக்கூடாது, வந்தோமா ஊரை சுற்றி பார்த்தோமா, நான் உங்களுக்கு நிறையா கதை சொல்லலாம், உங்களை வச்சு படமே எடுக்கலான்னு வந்து நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் கடைசியில் வந்து நீங்கள் இந்த விஷயத்துக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே வந்து கெடுத்துட்டீங்க, கடைசியில் உங்களை கொல்ற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கான் வில்லன். ஆனால் வில்லனுக்கு கொல்ற வந்து மனசே வரல. அப்புறம் வில்லனோட மெயின் பாஸ் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வில்லனோட மெயின் பாஸ் வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தோன்னே வந்து 2 பேருமே வந்து ஒழிகிறாங்க. யார்ரா அது இவனு இந்த பசங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு நிக்கோலஸ் கேஜ்.
என்னோடய பாஸ் தான் வந்து இதை அனுப்பிச்சி வச்சுருக்கணும். உன்னை கொல்றாரா இல்லையான்னு பார்க்க செக் பண்ணுறாரு. உன்னை வந்து கன்ஃபார்மாக போட்டு தள்ளுறதுக்கு தான் அவனுக்கு வந்திருக்காங்கன்னு வந்து சொல்கிறாரு. நிக்கோலஸ் கேஜும் வந்து சரி அந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை வந்து கவர் பண்ண சுட்டு தள்ளு, நான் இங்கேருந்து மிஸ் ஆகி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்புறம் நீயும் பின்னாடி வந்துடுன்னு சொல்கிறாரு. இல்லை வந்து என்னையோட நீங்கள் தான் வந்து பெஸ்ட்டு ரன்னரு, படத்துலலாம் நான் பார்த்துருக்கேன், என்னையோட ஸ்பீடாக ஓடுறதுன்னா அது நீங்கள் மட்டும்தான், நீங்களே போங்க அப்படின்ட்டு வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாரு. அடப்பாவி, அது படம்டா, ரியல் கிடையாதுடா, உண்மையாலுமே நான் ஸ்லோவாக தான்டா ஓடுவேன், உன்னையாட்டம் நான் ஃபாஸ்ட்டு கிடையாதுடா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் அதை நம்ப மாட்டேன், நீங்கள் தான் என் ஹீரோ, நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்க, உங்கள் பின்னாடி மட்டும்தான் நான் வருவேன், நீங்கள் எப்படி ஓடுறீங்க நான் பார்ப்பேன் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். அப்புறம் வேறு வழியில் அவன் நிக்கோலஸ் கேஜே ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடி வந்து அங்கே ஒரு ஜீப் இருக்குது. இந்த ஜீப்பில் வந்து ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க. நம்ம வண்டி ஓட்டுறது வந்து நம்ம ஹீரோ தான் வந்து வண்டி ஓட்டுறாரு. அப்புறம் அந்த வில்லனும் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டான். என்னைய வந்து நீ வந்து ஹீரோவாக தான் பார்த்துருக்க, வில்லனாக பார்த்ததில்ல அப்படின்னு வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஜிப்சியில் போயிட்டுருக்கும் போதும் பின்னாடி பாருங்கள், பின்னாடியே வந்து ஆள் வரான் பாருங்கள், இங்கே ஏற போகிறான், ஏறிட்டா பாருங்கள் ஜீப் மேலேன்னு சொல்கிறாரு வில்லன் வந்து ஹீரோ கிட்ட. அவனை வந்து நீங்கள் ஸ்பீடு பிரேக்கர் போட்டு அடித்தா தான் நம்ம இங்கேருந்து எஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன மாதிரி வந்து வில்லன் வந்து ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டான். ஏறி உட்காந்தவன வந்து சடன் பிரேக் போட்டு அவனை வந்து தூக்கி வீசினாங்க நம்ம ஹீரோ. அப்புறம் வீசிட்டு வந்து இங்கேருந்து வந்து எஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் திரும்பி வில்லனோட வீட்டுக்கே போகிறாங்க. வில்லனோட வீட்டுக்கு போய்ட்டு நான் நிறையா உண்மையாக சொல்லணும், ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ வண்டியில் ஏறின்ட்டு அவன் ஒய்ஃபையும் பொண்ணையும் வந்து ஜீப்பில் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க, இங்கே ஏறிடு அப்படின்ட்டு. அப்புறம் வில்லனும் தன்னோட ஒய்ஃப் வந்து கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே வந்து ஜீப்பில் போகிறாங்க இந்த அரசியல்வாதி பொண்ணை வந்து காப்பாற்றுறக்கு. போலீஸ்னால் வந்து நிக்கோலஸ் கேஜோட ஃபேமிலி வந்து காப்பாற்ற முடியல. இவங்க நிக்கோலஸ் கேஜ் வந்து இப்போ போகிறது வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு கிடையாது, அந்த போலீஸ்காரியை பார்க்குறக்கு தான் வந்து போகிறாங்க. எங்களை அங்கேருந்து எப்படியாவது காப்பாற்றி அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி கேட்குறக்காக தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ப்ரூஃபும் கிடச்சிருக்கு, அந்த ப்ரூஃபை சொல்ல தான் போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த போலீஸை மேடம் வந்து செத்துடுறாங்க. அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி ஆகணும்னு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்ம இவ்வளோ விஷயம் நடந்தது அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தான். இங்கே வந்து அந்த பொண்ணு இல்லாமல் போனோன்னா வந்து இதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. நான் ஒரு ஹீரோவாக இருக்கலாம், படத்தில் அவன் நடிச்சிருக்கலாம், ஆனால் இப்போ ஒரு ரியலான ஹீரோ ஆகிறதுக்கு வந்து ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாரு இந்த போலீஸ் மேடை பார்த்ததுக்கப்புறமா. எல்லோரும் வீட்டில் உட்காந்து வந்து ஐடியா பண்ணுறாங்க, எப்படி வந்து நம்ம அந்த வில்லனோட மெயின் பாஸோட வீட்டுக்குள்ளே வந்து போகிறதுன்ட்டு. அப்போ வந்து நம்ம வில்லன் வந்து ஐடியா கொடுக்குறாரு, நாளைக்கு வந்து முக்கியமான ஆள் வந்து எங்கள் பாஸோட வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, அந்த ஆள் வந்து போகிறான், அந்த ஆளோட கெட்டப்போ வந்து நான் போடலாம் அப்படின்னு வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாங்க. அந்த ஆளோட கெட்டப் வந்து நான் போடுறேன் அப்படின்னு வந்து நிக்கோலஸ் கேஜ் சொல்கிறாங்க. அந்த கெட்டப் வந்து எனக்கு சூப்பராக சூட் ஆகும்னு சொல்கிறாங்க. சொன்ன மாதிரியே வந்து அவரும் அதே கெட்டப் வந்து போட்டுறாரு, பேப்லோ கெட்டப்பு போட்டு வந்து இந்த வில்லனோட மெயின் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுக்கலான்னு பார்க்குறாங்க அந்த கெட்டப்போட. ஆனால் மெயின் பாஸ் வந்து அது எதுவுமே வந்து மதிக்கலை, ஹாய் சொன்னதை. இவர் ரியலாக இல்லை ஃபேக்கான்னு வந்து பார்க்குறாரு பிரித்து. அவர் மண்டையில் போட்டிருக்கிறது வந்து ரியலான முடியா இல்லை வீக்கா, இந்த காது எல்லாமே வந்து ரியலாக ஃபேக்கா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறான் அந்த மெயின் பாஸு. பயங்கர உஷாராக இருக்கான் நம்ம ஹீரோவை பார்த்ததுக்கப்புறமா. உண்மையாக சொல்லு, நீ அவன்தானே அப்படின்னு சொல்லி நிக்கோலஸ் கேஜ் கேட்குறான். நிக்கோலஸ் கேஜும் கத்துன மாதிரியே சொல்கிறாரு, ஆனால் ஆமாண்டா லூசு போயிலே, நான் தாண்டா இது, நீ இன்வைட் பண்ணலை, அவன் தாண்டானா அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்புறம் பயங்கரமாக நிக்கோலஸ் கேஜ் வந்து இந்த மாதிரி க்ளோஸ்லியாக திட்டினதுனால தான் வந்து அவன் விட்டானே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் சொல்லுது, அவனை என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுது. சொன்னதுனால வந்து மெயினாக கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அந்த மெயின் பாஸு, இவன் தான் நான் இன்வைட் பண்ண ஆளுன்ட்டு. அந்த மெயின் பாஸோட அரண்மனைக்கு வந்து வந்துட்டாங்க. அதுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து சந்தாக இருக்குது. அந்த சந்துக்குள்ளே வந்து எந்த இடத்துல வந்து அந்த அரசியல்வாதி பொண்ணை வந்து ஒளிச்சு வச்சுருக்கான்னு வந்து ஹீரோ தேடிட்டுருக்காங்க. ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க ஆளுக்கிட்டே வந்து மாட்டிக்கிறாங்க. அவன் துப்பாக்கி வச்சு நீ கீழே போடுறியா இல்லையா அப்படின்னு வந்து மிரட்டிகிட்ருக்கான். அவங்க ஆளுக்கிட்டே வந்து மாட்டிக்கிறாங்க ஒரு சந்தை சுற்றி. அப்புறம் அந்த அரசியல்வாதி பொண்ணையும் அப்புறம் இவங்களையும் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த பேப்பில் வந்து நம்ம ஹீரோ வந்து கொண்டு வந்துட்டான் அந்த சோல்ஜரை. இவங்க வந்து அங்கிட்டு ஒளிஞ்சிட்ருந்தாங்க, ஒளிஞ்சு எங்கே இருக்குன்னு வந்து தேடிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்ருக்கான் மெயின் வில்லன்கிட்ட இந்த சோல்ஜரு. சொன்னதுக்கப்புறம் வந்து நல்லா வேலை செஞ்சுருக்கடா அப்படின்ட்டு வந்து மெயின் வில்லன் வந்து பாராட்டிகிட்ருக்கான் அவங்கள. அப்போ நம்ம ஹீரோ நிக்கோலஸ் கேஜ் வந்து படத்தில் மட்டும் நான் ஸ்டண்ட்டு காட்ட மாட்டேன்டா, ரியலில் தான்டா ஸ்டண்ட்டு காட்டுவேன்ட்டு அந்த மெயின் வில்ல வந்து ஒரே பிடியாக பிடிச்சிட்டாரு. கழுத்தில் வந்து நான் கண்ணை வச்சு மாட்டிகிட்ருக்காரு. நீங்கள் எவனாவது கிட்டத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷூட் பண்ணாலும் போதும், பாஸோட தலை சதறிடும் அப்படின்ட்டு வந்து வச்சு மிரட்டிகிட்ருக்காரு. அவனுங்களும் வந்து எல்லோரும் பயந்துட்டு அப்படியே துப்பாக்கி இந்த மாதிரி நின்றுட்டுருக்கானுங்க. ஏய்
நீ பேசாமல் இரு, ஏதாவது கை காமிச்சேன்னு வச்சுக்கோங்க உன் தலை வெடிச்சிடும் அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்ருக்காரு. சொல்லிகிட்டு இருந்தோன்னா இவனுங்களும் பயந்துட்டு இருக்கும்போது வந்து நம்ம நிக்கோலஸ் கேஜோட ஒய்ஃப் வந்து 2 பேர்த்தோட கட்டையை வந்து அவுத்துடுறாங்க. ஹீரோட ஒய்ஃப் வந்து கீழே வந்து வில்லனை பார்க்குறாங்க. வில்லன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மேலே மாட்டிகிட்ருக்காரு ஒத்தாளா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அவனுங்களன்னு சொல்லிவிட்டு நம்ம வில்லன் வந்து மேலே வந்துடுறாரு. மேலே வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டு தள்ளிடுறாரு. அப்புறம் போட்டு தள்ளோன்னே வந்து நிக்கோலஸ் கேஜ் வில்லனும் சேர்ந்து கீழே கிளம்புறாங்க. இந்த சோல்ஜர் பாய் வந்து வந்தோடனே எங்கடா எஸ்கேப் ஆக பார்க்கலான்ட்டு இந்த பொண்ணு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி அடி போட்டுச்சு. அடி போட்ட அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் கேஜ் வந்து அந்த மெயின் பாஸ்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். அவன் வந்து கன்னை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் மேலே. டேய் நீ ஃபுல்லாக ஃபேக்குடா, என்னோடய பேப்லவே இல்லைடா, நீ ஃபேக்காக சொல்லிட்டு என்கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்க, பொய் சொன்னால் எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும் தெரியுமாடான்ட்டு வந்து ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான். டென்ஷனானா ஆகிட்டு போகுது, அடுத்தது உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி மெயின் பாஸ்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான். கரெக்டாக வெளில வந்து சுட்டோன்னே வந்து மெயின் பாஸ் வந்து மறைச்ச மாதிரி பார்க்குறாங்க. அட அறிவு கட்டவனே, நம்ம டீமே வந்து போட்டு தள்ளிட்டியடா அந்த மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜீப்பில் உட்காந்துட்ருக்க அவங்க பொண்ணு, அரசியல்வாதி பொண்ணு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே இன்னும் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம நிக்கோலஸ் கேஜ் வந்து என்ட்ரியை கொடுக்குறாங்க. அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு படத்தில் வர மாதிரி பயங்கர மாசாக வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க செம ஸ்பீடில். அந்த வில்லனோட கிண்டத்தை அரண்மனையிலேருந்து வெளில பிச்சுக்கிட்டு ஓட்டுறாங்க. அப்போ இந்த அரசியல்வாதி பொண்ணு வந்து சொல்லுது, நான் அவங்களோட பெரிய பயங்கரமான ஃபேன் அப்படின்னு சொல்லுது. நான் அவங்க எந்த மூவி வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டேன், எல்லா மூவியுமே பார்த்துருவேன்னு சொல்லுது. அதுக்கு வந்து வில்லன் சொல்கிறான், ஆமாம் அவர் பயங்கரமான ஆக்டரு, அவர் இருக்கிறதுலே பயங்கர ஆக்ஷனான ஆக்டர்னால் அவர் ஒருத்தர் மட்டும்தான் வந்து வில்லனும் சொல்லிகிட்டு இருக்கான். வில்லன் வந்து அரண்மனை விட்டு வெளியில் வந்து இறங்கிக்கிறான். இது வந்து என்னோடய பாஸோட இடம், என் பாஸோட தான் வந்து வளர்ந்தேன், என் பாஸோட தான் விசுவாசமாக இருந்தேன், என் பாஸை விட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படின்ட்டு வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறான். நான் சாகிறதா இருந்தாலும் இங்கே தான் சாவேன், வாழ்கிறதா இருந்தாலும் இங்கே தான் வாழ்வேன், ஏன்னா நான் பிறந்த இடமே வந்து இதுதான், இதை விட்டுட்டு என்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட முடியாது, இப்படி நான் விட்டுட்டு வந்தால் கூட உங்களுக்கு பின்னாடி துரத்திட்டு தான் இருப்பாங்க, அதனால் வந்து நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சிருங்க அப்படின்ட்டு வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். நிக்கோலஸ் கேஜ் வந்து வான்னு கூப்பிட்றாங்க, ஆனால் வர மறக்கிறான். அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து அவர் மரியாதை சிம்பிள் காமிச்சிட்டு ஜப்பான் பாஷையில் அப்புறம் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நம்ம வில்லனோட ஒய்ஃபும் வந்து இறங்கிடுறாங்க. ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் இருக்க இடத்துல தான் வந்து நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள போட்டு தரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2 பேருமே கார் ஓட்டிகிட்டு வர அவனுங்க கன்னை வச்சு போனதை தள்ளுறானுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அவனுங்களை வந்து வெளியிலே வராமல் தடுக்கிறானுங்க 2 பேருமே. கடைசியில் நிக்கோலஸ் கேஜ் வந்து ஜீப்பை ஓட்டிகிட்டு வந்து போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து நிறுத்திட்டார். அப்போ வந்து அப்பயும் அந்த வில்லன் விடலை, இவனை எப்படியாவது போட்டே தள்ளணுன்ட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும் வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம நிக்கோலஸ் கேஜோட கழுத்தை முறுக்கி கன்னை வந்து நெத்தி போட்டிலே வந்து வச்சிட்ருக்காங்க. எல்லா போலீஸுமே வந்து சூழ்ந்துட்டாங்க. அப்போ நிக்கோலஸ் கேஜ் வந்து லைட்டாக பயந்த மாதிரி தான் இருந்தார். ஏய் விட்றா விட்றா அப்படின்னு சொன்ன மாதிரியே இருக்கார். ஆனால் அவன் விடவே மாட்டேங்கிறான். அவனை சாகடிக்காமல் விட மாட்டேன், எல்லாருமே பின்னாடி போயிருங்க, எல்லோரும் ஓடி போயிருங்க, நான் இங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போகிறேன், எவனாவது ஏதாவது பண்ணலான்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க சதறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவன் பொண்ணு வந்து அப்பா இருந்தாங்க கத்தின்னு சொல்லி கத்தியை தூக்கி வீசுது. கரெக்டாக அந்த கத்தி காற்றுல பறந்து வருது. நிக்கோலஸ் கேஜும் வந்து அந்த கத்தியை பிடிச்சிட்றாரு. கத்தியை பிடிச்சிட்டு வந்து அவன் பின்னாடி கண்ணு பிடிச்சிட்ருக்கவனோட நெஞ்சிலே வந்து ஒரே அமுக்கிடுறாரு. அமுக்குறோன்னு அந்த குண்டு வெடிக்குது. ஆனால் அவன் சாஞ்சு அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து அதுலேருந்து தப்பிச்சிடுறாரு. பயங்கர வெறியோட வந்து கத்துறாரு. நான் சாதிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த ரியல் ஹீரோ வந்து அவருக்குள்ளே கொண்டு வந்து அப்படியே காமிச்சிட்டாரு. படத்தில் மட்டும் ஹீரோ இல்லைடா, ரியல்லையும் ஹீரோ தாண்டா அந்த மாதிரி வந்து ஒருத்த காமிச்சாங்க. நான் ரிட்டையர்லாம் ஆக மாட்டேன், திரும்பியும் வந்துட்டேன், திரும்பி நடிக்க போகிறான்ட்டு வந்து அவன் பொண்ணுக்கிட்டையும் பையன்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ஒய்ஃப்கிட்டையும் சொல்கிறாங்க. அதை நினச்சி வந்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அந்த படம் ஃபுல்லாமே எங்கே நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாருமே வந்து லைவ்னு வந்து நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் லைவ் தான். ஆனால் இதுவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க இப்போ நம்ம பார்த்த படம் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு படம் தான். அந்த படத்துக்குள்ளே வந்து நம்ம நிக்கோலஸ் கேஜ் வந்து ஆக்டராக இருக்கார். வெளியிலையுமே ஆக்டராக இருக்கார் உண்மையான நிக்கோலஸ் கேஜா. அந்த படத்தையும் வந்து தியேட்டரில் உட்காந்து எல்லாத்தோடையும் பார்த்துட்ருப்பாரு. அப்போ வந்து அவங்க கூட இருந்தவங்க, பக்கத்தில் இருக்கவங்க, அப்புறம் எல்லோரும் சுற்றியும் வந்து கிளாப்ஸ் மேலே கிளாப்ஸாக அடித்து எல்லாம் தியேட்டரில் இருக்கவங்க எல்லோருமே ஆடியன்ஸ் வந்து எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிக்கோலஸ் கேஜை ஃபுல்லாக சூழ்ந்து வந்து கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது உண்மையாலுமே வந்து ஒரு படம் தான். இதில் நிக்கோலஸ் கேஜ் நடித்தது தான்.
நிக்கோலஸ் கேஜ் நடித்த படத்தை தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. இந்த படத்துக்குள்ளேயே வந்து ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவோட லைஃப்லேயே வந்து அவர் ஹீரோ ஆகிட்டார். அந்த ஹீரோவோட படத்தை வந்து ஒரு ஹீரோ வந்து பார்த்துட்ருக்காரு தான் வந்து கதையை வந்து காமிச்சிருக்காங்க. டேரக்டர் வந்து சூப்பராகவே எடுத்திருக்காரு. அப்புறம் அவர் வந்து தேங்க்யூன்னு சொல்லி வந்து எல்லாத்துக்குமே வந்து நன்றி சொல்கிறாரு. அப்புறம் கடைசியில் வந்து அந்த வில்ல வரான். ஆனால் இது வந்து ரியல் லைஃபு. இவர் ரொம்ப நல்லவர் தான். இவர் வந்து என்ன சொல்கிறாரு நம்ம ஹீரோ கிட்ட, நான் அவங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், கடைசியில் வந்து அது நிறைவேறிடுச்சு, அதுக்கு வந்து ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க. இந்த கதைக்கு வந்து நீங்கள் ஓகே சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல, ஆனால் ஓகே சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களோட நடித்தது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கு நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாரு, இதில் சந்தோஷப்பட வேண்டியது நான் தான். ஏன்னா உன்னால் தான் வந்து இவ்வளோ பெரிய பட வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிது. உன்னோட நடிச்சதில் வந்து எனக்கு தான் சந்தோஷம். நம்ம 2 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டம் தான் அப்படின்னு வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாரு. ஃபேன்ஸை தாண்டி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒரு கிளைமேக்ஸில் தேட்டரில் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வந்து அவர் பொண்ணோட சேர்ந்து வீட்டில் வந்து இவரோட படமே வந்து பார்க்குறாங்க. இதோட வந்து படம் முடியுது.